முதல் வணக்கம் நேயர்களுக்கு அனைவருக்கும் காலை வணக்கம். நான் மாலதி ரவி, ஹெல்த் அண்ட் ஹாப்பினஸ் கோச். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ரெஸ்டிங் பாடி இஸ் அ ரஸ்டிங் பாடி. அதாவது நம்ம ரெஸ்ட் எடுக்க எடுக்க நம்ம உடம்பு துருப்பிடிக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். துருப்பிடிக்கிறது அப்படின்னா ஒரு இரும்பு ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் ஒரு இடத்துல கடத்தி வச்சிருந்தோம் அப்படின்னா அதோட பர்பஸே பிரயோஜனம் இருக்காது. துருப்பிடிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக உளுத்து கொட்டிடும். அப்படி தான் இன்றைக்கி நம்மளுக்கு கழுத்துக்கு மேலே வேலை இருக்க தவிர கழுத்துக்கு கீழே வேலை அப்படிங்கிறதே குறைஞ்சிடுச்சு. அதிகபட்சமாக ஒரு ஜக்கு தண்ணி தூக்கிறது தான் இன்றைக்கி வெயிட் லிஃப்டிங் அப்படின்னே மாறிடுச்சு. முதல்லாம் தண்ணிக்காக வெளியே இருந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பட் இன்றைக்கி ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணி, ஒரு ஜக்கு தண்ணி எடுக்கிறது அப்படிங்கிறது தான் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்தது நிறைய மிஷின்ஸ் வந்தாச்சு. இன்றைக்கி இந்த ட்ரெடிஷ்னல் மெத்தடில் நம்ம எதுவுமே பண்ணுறதில்ல. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம கழுத்து கீழே இருக்க அத்தனை ஜாயின்ஸுக்கும் அத்தனை சிஸ்டம்க்கும் சிம்பிளான ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் தேவை. இதுக்கு தனியாக ஒரு ஜிம்முக்கு போகணும், இல்லை அதுக்காக நேரம் ஒதுக்கணும், எனக்கு நேரமே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு நான் ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ் சொல்கிறேன். உங்கள் வீட்டில் நீங்கள் இதை ரியலைஸ் பண்ணுறீங்களான்னு பாருங்கள். உங்கள் வீட்டில் தூசி எங்கெல்லாம் படியுது? மூடி வச்சுருக்கீங்க. ஒரு வாரம் வீட்டில் நீங்கள் மூடி வச்சுட்டு வெளியில் போகிறீங்க, டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. உங்கள் வீடு நீங்கள் வச்சுட்டு போன மாதிரி சுத்தமாக இருக்குமா, இல்லை அதில் எவ்வளோ டஸ்ட்டு படிஞ்சிருக்கும்? நிறைய டஸ்ட்டு எங்கே பார்த்தாலும், க்ளோஸ் பண்ண பகுதிகளும் சரி, எல்லா இடமே எப்படி தான் வந்ததுன்னே நம்மளுக்கு பயங்கர டவுட் இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம சுவாசிக்கிற இந்த காற்று சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய பொல்யூஷன்ஸ் இருக்குது. நம்மளுக்கு தேவை ஆக்சிஜன். 20% ஆக்சிஜனுக்கு 80% ஆஃப் இம்ப்யூரிட்டிஸை நம்ம இன்ஹேல் பண்ணுறோம். அப்போ நம்ம லங்ஸ் பார்த்திங்கன்னா அந்த டஸ்ட் எல்லாத்தையும் அதுக்கிட்டேயே வச்சுக்கிட்டு இன்றைக்கி இம்யூன் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளமாக நம்மளுக்கு நிறைய விஷயங்கள்லாம் காட்டுது. லங்ஸில் இன்ஃபெக்ஷன் ஆகிறது, அதுக்கு அடுத்ததான் நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்குது, ஃப்ரீக்வெண்ட் கோல்டு, சளி பிடிச்சா விடவே மாட்டேங்குது, இப்படியெல்லாம் நான் நல்ல சத்தாக தான் கொடுக்குறேன் ஆனாலும் எனக்கு ப்ராப்ளம் இருக்குது, அப்படியெல்லாம் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் தோணுது. என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போது ஒரு 5 to 10 minutes நல்ல காற்றை எவ்வளோ உங்களால் முடியுமோ உங்கள் வயிற்று பகுதி வரைக்கும் போகிற அளவுக்கு நீங்கள் நல்லா உங்கள் காற்றை இன்ஹேல் பண்ணி அதுக்கப்புறமா எக்ஸேல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் லங்ஸுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும். அதே நேரம் உங்கள் ஹார்ட்டு ஓயாமல் இயங்கிக்கிட்டே இருக்கு, அதுக்கும் நீங்கள் உங்கள் பிரெத்தை ஹோல்ட் பண்ணுங்கள். நல்லா இன்ஹேல் பண்ணிவிட்டு காற்றை ஒரு 10 counts, ஒரு 15 counts, ஒரு 20 counts உங்களுக்கு லெவலுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே ஹோல்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஹார்ட்டோட மசில்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஸோ தட் யூ வில் ஃபீல் எனர்ஜெட்டிக். உங்கள் ஹார்ட்டுமே ரிலாக்ஸ் ஆகி அகெயின் இட் வில் ஃபங்க்ஷன் மோர். அதுக்கு அடுத்ததாக நம்ம உடம்புக்குள்ளே இருக்க ஜாயின்ஸ், ஒரே ஒரு கை நீட்டி பாருங்கள். உங்கள் கையில் எத்தனை ஜாயின்ஸ் இருக்குன்னு பாருங்கள். மினிமம் ஒரு 12 to 15 ஜாயின்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். உங்களோட 5 விரல்லையும் 1 2 3 4 இப்படி நிறைய ஜாயின்ஸ், அப்படி நீங்களே கவுண்ட் பண்ணிக்கோங்க எத்தனை நம்பர் வருதுன்னு கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ அத்தனை ஜாயின்ஸ் நம்ம கழுத்து தண்டு வரைக்கும் இருக்க அத்தனை ஜாயின்ஸுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் மூமெண்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த ஃப்ளூயிட்ஸ் ட்ரை ஆகாமல், ஸ்டிஃப்னஸ் ஆகாமல் உங்கள் பாடியை நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ இதுக்கு ஒரு சின்ன பால் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு ஃப்ரீ டைமில் நல்லா பம்ப் பண்ணிக்கிட்டே இருங்க. எனக்கு ஏதாவது மறுத்து போகுது, இந்த கை கால்லாம் வலிக்குது, அப்படியெல்லாம் ஃபீல் பண்ணி நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் உட்கார்ற இடத்துல அந்த மாதிரி ஒரு சின்ன பால்ஸ் ஒரு 25 rupeesக்கெல்லாம் கிடைக்குது. ஸோ அந்த பால்ஸ் எல்லாம் நீங்கள் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் யூ பி பம்பிங் யுவர் ஃபிங்கர்ஸ். இது 2 கைகளுக்குமே பண்ணலாம். அப்போ அந்த நேரத்தில் நம்ம சில பெயின்ஸை அவாய்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கு அடுத்ததாக நம்மளுக்கு உட்காந்துட்டு இருக்கிறோம் இந்த ஸ்பைன். ஏன்னா நிறைய லேடிஸ் இன்றைக்கி 2 wheelers, அதுவும் கிட்ஸை வண்டியில் உட்கார வச்சு அவங்க ஒரு லக்கேஜ், அவங்க புக் பேக், ஒரு லக்கேஜ், இது எல்லாத்துக்கும் இடையில் நம்ம அந்த கார்னரில் டெரிஃபிக்காக வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டு 10 ஸ்பீட் பிரேக்கர்ஸ், எத்தனை ரோட் சரியாக இருக்குதுன்னு தெரியல. ஸோ அந்த இடத்துல நம்ம ஸ்பைனை நம்ம டேக் கேர் பண்ணிக்கிட்டோன்னா அது ரொம்ப நல்லது. ஜஸ்ட் பை சிம்பிள் சிட்டிங், நீங்கள் சப்பலங்கள் போட்டு கீழே உட்காந்துட்டோ இல்லை சேரில் தான் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக உட்கார முடியும்னா உங்கள் பாதங்களை நல்ல தரையில் வச்சுக்கிட்டு உங்களோட உங்களால் எவ்வளோ ஸ்ட்ரெயிட்டாக உங்கள் பாடியை வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரெயிட்டாக உங்களோட நெக்கை அப் பண்ணிவிட்டு இப்படி நல்ல உங்கள் நெக்கை அப் பண்ணிவிட்டு ஃபுல் ஸ்ட்ரெச் போகிற அளவுக்கு வச்சு அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது நீங்கள் அப்படியே உங்களை இப்படி நல்லா பெண்ட் பண்ணிக்கிட்டீங்க. உங்களுக்கு இந்த பின்னாடி ஸ்பைனோட ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும். இது ஒரு 5 to 10 times நீங்கள் பண்ணலாம். ஸோ தட் இடுப்பு வலி வராமல் நீங்கள் ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்ததான் நீங்கள் ரொம்ப நேரம் நிற்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா உங்கள் லெக்ஸை ஷேக் பண்ண முடிஞ்சது அப்படின்னா ஷேக் பண்ணுங்கள், மடக்க முடிஞ்சதுன்னா மடக்குங்க. ஸோ இந்த எக்ஸசைசஸ் எல்லாம் இது ரொம்ப சிம்பிள்னு நினைக்கிறேன். இதுக்காக ஜிம் எதுவும் போக வேண்டிய அவசியம் கிடையாது, நேரம் தனியாக ஒதுக்க வேண்டிய நேரம் கிடையாது.
இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம உடம்பு வந்து ஸ்டோர் ரூம் கிடையாது, இட் இஸ் அ லிவிங் ரூம். அதே மாதிரி உங்கள் பாடி லிவிங் ரூம். அதை எப்பயுமே யூஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருங்க, அதை லைவ்லியாக வச்சுக்கிட்டே இருங்க. ஸ்டோர் ரூம் மாதிரி ரெஸ்ட்டில் இருந்துட்டு உங்கள் பாடியை ஒரு குப்பை இதுவாக மாற்றாமல் ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து உங்களுக்கு இந்த டாபிக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு டாப்பிக்கில் ஹலோ டாக்டரில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.